ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அம்மா, நான், தம்பி, ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உருண்டை மேக் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் நாங்கள் அரைச்சிக்கிட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை சலிச்சிக்கிறாங்க. அதை ஒரு சலடை வச்சு சலிச்சிக்கிறாங்க. சலிச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேஷனில் சலிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூரணம் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கிறதுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு வெல்லம் என்ன பண்ணுறாங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அதை நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சலிச்ச அந்த மாவை எடுத்து நம்ம இட்லி குண்டால ஒரே ஒரு ஆவி கட்டிக்கலாம். இப்போ அந்த வெல்லத்தை எடுத்து நல்லா நம்ம தூள் பண்ணி நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது கூட இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு பூரணம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டால் நம்ம ஆவி கட்டணும் இல்லையா, ஸோ அந்த மாவு வந்துட்டு நல்லாவே ஓரளவுக்கு சும்மா ஓரளவுக்கு ஒரு ஆவி வந்தால் போதும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு அகலமான பாத்திரம், அதாவது நம்ம சலிச்சோம் இல்லையா, ஸோ அந்த பேஷன்லேயே நம்ம வந்துட்டு இதை கொட்டிக்கலாம். அம்மாவும் அதை கொட்டிக்கிட்டாங்க. கொட்டிட்டு இப்போ அம்மா வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஆவி கட்டி தான் செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு உருண்டை ரொம்பவே சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆவி கட்டின மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துருக்காங்க. ரொம்ப அதிகமான அளவு சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சூடு பண்ணி எடுத்து அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பிசையும் போது இன்னும் உருண்டை உங்களுக்கு சாஃப்டாக வரும். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு அம்மா பிசைஞ்சிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருண்டை நல்ல கன்சிஸ்டன்சியில் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை ஒரு பள்ளமான ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. நடுவில் நல்ல பள்ளமான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூரணம், வேர்க்கடலையும் வெல்லத்தையும் போட்டு, ஸோ அந்த பூரணத்தை ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்து இந்த உருண்டைக்குள்ளே போடுறாங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு அது எப்படி எந்த மெத்தடில் அழகாக அவங்க ஃபுல் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். அழகாக மடிக்கிறாங்க. மடித்து அதுக்கப்புறம் அவங்க அந்த பூரணம்லாம் வெளியே தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணுறாங்க. பாருங்கள், நல்லா இப்போ கையாலேயே உருண்டை ஷேப் கொண்டு வந்து உருண்டை செம்மையாகவே வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இந்த மாதிரி பூரணம் சேர்த்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம இட்லி குண்டால் ஒரு துணியை போட்டு வெள்ளை துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாய் எதுவும் பிடிக்காது. போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஆவி போடணும். ஸோ உருண்டை வேகணும். நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே இருக்க அந்த துணியை க்ளோஸ் பண்ணாமையே வந்துட்டு நான் மூடியை போட்டுட்டேன். அப்புறம் அம்மா வந்து திட்டினாங்க. திட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை உருண்டை மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி அடுப்பில் ஒரு வேக்காடு வேக வச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா உருண்டை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த உருண்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக எப்போல்லாம் உருண்டை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.